ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் அம்மா பொண்ணுங்களை இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? அதுதான் சொல்றேம்மா, இவ வானாட்டாமா, நான் வந்துட்டமா, இவங்க வீட்டுல இருக்குது பிடிக்கலம்மா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்க பொண்ணுங்க தானே? ஆமா, அது மாற போறது இல்ல. இல்ல உங்க தாய் தானே? எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் இருக்க போறாங்களோ? இன்னைக்கு இப்படி சண்டை போடுறீங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறீங்க, அம்மான்னு கூட பார்க்காம, அப்புறம் வருத்தப்பட மாட்டீங்களா? வருத்தப்படும். அதுதான் மேடம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்கள நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, அவங்களுக்கு அவங்களோட அஃபேர் இருக்குது, இவங்களோட அஃபேர், எல்லாம் ப்ரைவேட் மேட்டர். உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன பொய் சொல்கிறீங்க, என்ன உண்மையை சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களையும் நான் சொல்வேன், என்ன உண்மை என்ன பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. ஆமா, மறந்து. குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அந்த டைம்ல என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது. 2 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு தாயா உங்க பிள்ளைங்களுக்கு உதாரணமா இருக்கணும். இருந்தேன், இவ தானே வெளியே போக சொன்னா என்ன? இல்லம்மா, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு, அதனால தவறுகள் நடந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு விஷயம்தான் சொல்வேன், தாயும் பிள்ளைங்களும் நீங்க தயவு செஞ்சு அவங்கள தப்பாக பேசுகிறத இதோட விட்டுருங்க. அவங்க என்ன வேணால் பண்ணிக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ அங்கே இருக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க அடல்ட், புரியுறதுங்களா? அவங்க யாரு கூட இருக்கணும், எங்கே இருக்கணும், யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்க சொத்தை யாருக்கு கொடுக்கணும், எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பிள்ளைங்கிறதுக்காக உங்களுக்கு அவங்க மேலே எந்த ரைட்டும் கிடையாது. தயவு செஞ்சு அம்மாவை தப்பாக பேசுகிறத இதோட விட்டுருங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்கள் மென்டல் பீஸ்க்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கெடுதல் தான் வரும். ஏன்னா அதே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லபடியாக யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பும் நல்லா இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு 4 பசங்களை வளர்த்து ஆளாக்கணும்ல, இந்த சண்டேலேயே உங்கள் எனர்ஜியெல்லாம் போச்சுன்னா நீங்கள் எப்படி தேறி வருவீங்க? தயவு செஞ்சு அந்த அம்மா அப்படி பேசினாங்க, இது பண்ணாங்க, அப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒன்று சொன்னாங்க, யாரோ என்னத்தையோ சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும்ல. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் பசங்களை பாருங்கள், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அதை பிளான் பண்ணுங்கள். ஓகேயா? அம்மா, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு அட்வைஸ் தான். நீங்கள் தனிமையில் இருந்திருக்கலாம், உங்களுக்கு 1000 ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த 50 வயசு அந்த வயசு இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் இன் லைஃப். அந்த ஸ்டேஜில் உங்கள் அம்மா பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கா. உங்கள் அப்பா இல்லை, கரெக்டாக? உங்கள் தம்பி இறந்துட்டார். அந்த ட்ராமாலாம் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெனோபாஸ்ங்கிறது ஸ்டேஜ் இருக்குல்ல, அவங்களுக்கு புத்தி கெட்டி போயிடும். என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பல பேருக்கு அப்படி ஆகும். பசங்களோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டை எல்லாம் அந்த டைமில் தான் வரும். ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருக்கும், மன அழுத்தம் அவ்வளோ இருக்கும். அவங்க வேணுன்ட்டு வார்த்தைகள் பேசுறது இல்லை, கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள குறை சொல்லி அவங்க குடித்தாங்க, நீங்கள் தம்பியை கொன்னீங்க சொல்கிறது, டாக்டர் ஏதோ ஒரு பேச்சுக்கு அது சொல்லியிருப்பாரு, நீங்கள் கொடுத்தீங்களா கேட்டிருப்பாங்க. நீங்கள் அது முடிவு பண்ணிட்டீங்க அம்மா தான் கொடுத்துருக்காங்கன்னு. மேபி நடந்தே இருக்காது. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.